ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஈஸி அண்ட் டேஸ்டி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கடாய் வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். சோம்பு, சீரகம் அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரியட்டும். பட்டை வகைகளையும் அதில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக கல்பாசி, கொஞ்சமாக மிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தனியா நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கையளவுக்கு துருவன தேங்காய் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனியாக ஆற வச்சு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை வகை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கழுவி வச்சுருக்கிற சிக்கன் அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு தூவி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இப்போது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி திக்னஸை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மணக்க செட்டிநாடு சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.